இந்த 5 AM கிளப் அப்படின்ற புக்கை பற்றி முன்னாடி வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை செக் பண்ணாதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை பாருங்கள். நம்பர் 3 என்னன்னாக்கா த 4 இன்டீரியர் எம்பையர். ஆக்சுவலாக நம்ம உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம மொத்தம் 4 விஷயத்தில் நம்மளோட டைமை போட வேண்டியது இருக்கும். அந்த 4 விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஹெல்த் செட், மைண்ட் செட், சோல் செட், ஹார்ட் செட். இதை தான் இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்டீரியர் எம்பையர் செட்டுன்னு சொல்ல வராரு. நம்மளோட ஹெல்த் வந்து ஒழுங்காக இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ணவே முடியாது. நம்ம கிட்ட காசு இருந்தாலுமே சரி, ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் அந்த காசுக்கு வேல்யூபிளே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹெல்த் செட்டு தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான கோல். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸை பேசுகிறத நம்ம வந்து கேட்டிருப்போம். அவங்க எல்லாம் என்னன்னாக்கா மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க. நம்மளோட மைண்ட் செட்டை மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அது வந்துட்டு வெறும் 25% தான் இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுக்கும். பாக்கி அந்த 3மே ஹார்ட் செட், ஹெல்த் செட், சோல் செட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு 100% ஹாப்பினஸை கொடுக்கும். இந்த தேர்ட் செட்டான சோல் செட்டை வந்துட்டு நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த பணத்து பின்னாடியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் பின்னாடியும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த புக்கோட ஆத்தர் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணலைனாலுமே நம்மளோட சோலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்மளோட மைண்ட் செட்டு நல்லா இருந்தால் கூட நம்மளோட ஹாப்பினஸுக்காக ஹார்ட் செட்டை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, ரிலேஷன்ஷிப்பு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு நம்மள சரியான டிசிஷனை எடுக்க விடாது. அதனால நம்மளோட எமோஷன் அண்ட் சோசியல் லைஃப்லயுமே நம்ம வந்துட்டு ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னாக்கா ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் ப்ரோட்டோகால். இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருனாக்கா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 66 டேஸ் எடுக்குமா, அதாவது 9 வாரம் அப்ராக்சிமேட்டா கரெக்டா ஆகும்னு சொல்றாரு. இந்த ஹேபிட்டுமே நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 3 வாரத்துல நம்மளோட பழைய ஹேபிட் எல்லாத்தையுமே போக்கி புது ஹேபிட் எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். இந்த ஸ்டேஜ்ல நம்மளே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்துட்டு ரொம்ப பிஸியா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ். நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளால கிராஸ் ஆகி போக முடியும். செகண்ட் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலேஷன் பேஸ். அதாவது இதுவுமே 3 வாரத்துக்கு தான் இருக்கும். இதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருப்போம். ஆனா செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்னும் கோவமா தான் ஆகும். ஆனா கவலைப்படாதீங்க, அதுதான் ஹியூமனோட நேச்சர். இது ஏன் நம்ம பண்றோம், எதுக்காக பண்றோம், நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, இது வந்து குவிக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அதை நம்ம குவிக் பண்ணாம கடைசி வரையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அப்பதான் நம்ம ஸ்டேஜ் 3க்கு போக முடியும். இந்த ஸ்டேஜ் 3 பேர் தான் இன்டகிரேஷன் பேஸ். இந்த ஸ்டேஜ் 3ல தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். காலையில நம்மளுக்கு அலாரமே தேவைப்படாது. நம்ம ரொம்பவே இயர்லியா ஈஸியா எந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். டே 60, 70 எல்லாம் தாண்டிடுச்சுனாக்கா நம்ம வந்து அது ஒரு ஹேபிட்டாவே ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்துட்டு ஏன்டா இவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். இந்த 3 ஸ்டேஜஸையும் கடந்து நம்ம ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட கோலை அப்படின்னாக்கா நம்மளும் அந்த 5 AM கோலை வந்துட்டு ரீச் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து த 5 AM கிளப் அப்படின்ற புக்லேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்ல இருக்கிற வேற வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.